Welcome to Polymech Tutor, Polytechnic second semester subject Engineering Physics 2 பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம Engineering Physics 2ல யூனிட் 1ல மேயர் ரிலேஷன்ஸ் அதாவது மேயரின் சமன்பாடு அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். மேயர் ரிலேஷன் மேயரின் சமன்பாடு. ஸோ பாலிடெக்னிக் செகண்ட் செமஸ்டர் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 2ல இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். மேயர் ரிலேஷன் அப்படிங்கிறது ஒரு டெரிவேஷன். அந்த டெரிவேஷன் நம்ம சால்வ் பண்ண போகிறப்போ நமக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேஸஸ் அதாவது வாயுவின் வெப்ப எண் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட அந்த வீடியோவோட லிங்க் இருக்குது. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேஸஸை பொறுத்தவரையிலும் ரெண்டு விதமாக நம்ம படிக்கிறோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறத சிபி அப்படின்னு டினோட் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படிங்கிறத சிவி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். அழுத்தம் மாறா வெப்ப எண் சிபி, பருமன் மாறா வெப்ப எண் சிவி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் சிவி அதாவது பருமன் மாறா வெப்ப எண் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ப்ரெஷர் குக்கரை எடுத்துக்கிறோம். ஏன் இந்த ப்ரெஷர் குக்கரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கிறத நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த குக்கருக்குள்ளாக்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்போ இந்த நம்ம ஹீட் பண்ணுறப்போ இந்த குக்கருக்குள்ளாக்க இருக்கக்கூடிய கேஸோட ப்ரெஷர் அழுத்தம் அதிகரிக்கும். அழுத்தம் அதிகரிக்கிற அதே சமயத்தில் அதோட வெப்பநிலை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த குக்கரோட வால்யூம், இந்த குக்கரோட பருமன், இந்த குக்கரோட கொள்ளளவு அப்படிங்கிறது மாறப்போகிறது கிடையாது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஹீட் பண்ணுறதுனால இந்த குக்கரோட சைஸு பெருசாகுமா? ஆகாது. ஸோ வால்யூம் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். அதுதான் பருமன் மாறாத நிலையில் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதனால நம்ம ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கிறத உதாரணமாக எடுத்துக்கிறோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் பருமன் மாறா வெப்ப எண் சிவி. இதுக்கு உதாரணமாக நம்ம ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கோம். ஏன் இந்த ப்ரெஷர் குக்கரை எடுத்திருக்கோம் அப்படின்னா ப்ரெஷர் குக்கரோட வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட், அதோட கொள்ளளவு அதாவது பருமன் அப்படிங்கிறது மாறாத நிலையில் இருக்குது. இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரை நம்ம ஹீட் பண்ணுறோம். இதை ஹீட் பண்ணுறப்போ இந்த குக்கருக்குள்ளாக்க இருக்கக்கூடிய கேஸ் வாயுவோட ப்ரெஷர் அழுத்தம், டெம்பரேச்சர் வெப்பநிலை மாறுபடும். ஸோ இப்போ இந்த மாறுபடக்கூடிய வெப்பநிலை டெம்பரேச்சர் அப்படிங்கிறத டிடி அப்படின்னு எழுதிக்கிறோம். அண்ட் அதே மாதிரி இதுக்கு நம்ம சப்ளை பண்ணக்கூடிய ஹீட் வெப்ப ஆற்றலை தான் அது உள்வாங்குது. ஸோ இப்போ உள்வாங்கக்கூடிய வெப்ப ஆற்றல் ஹீட் அப்சர்வ்டு அப்படிங்கிறது dQ1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிஸோட டெஃபினிஷன் பார்த்தோம். அந்த டெஃபினிஷனை வந்து ஞாபகப்படுத்தணும். இப்போ ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இன்டு மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா நம்ம சப்ளை பண்ணக்கூடிய ஹீட்டை அப்சார்ப் பண்ணது பார்த்தீங்களா. ஸோ dQ1 அப்படிங்கிறது தான் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது dt. மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது m. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். Specific heat capacity at constant volume CV is equal to dQ1 divided by dt into m. m அப்படிங்கிறது நிறை மாஸ். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிஸோட டெஃபினிஷன் பார்க்குறப்பவே கேஸோட யூனிட் அப்படிங்கிறது மோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 1 மோலுக்கு தான் நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்முக்கு பதில் 1 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டிக்யூ. அப்போ டிக்யூவை ஒரு சைடு வச்சுட்டு எம்முக்கு 1ன்னு போட்டிங்க அப்படின்னா அதை எழுதலாம், எழுதாமலும் இருக்கலாம். அப்போ டிவைடடில் இருக்கக்கூடிய இந்த டிடி அப்படிங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகிறப்ப மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ மாஸ் ஆஃப் த கேஸ் அப்படிங்கிறத 1 மோல் அப்படிங்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை ரீரிட்டன் பண்ணோம் அப்படின்னா dQ1 இஸ் ஈக்குவல் டு சிவி இன்டு டிடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த dq1 is equal to cv into dtன்னு நம்ம இப்போ இந்த கால்குலேட் பண்ண இந்த வேல்யூ தான் என்ன அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி, அதாவது உள் ஆற்றல் அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ உள்ளாற்றல் அதிகரிப்போட வேல்யூவை தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், cv into dt. நெக்ஸ்ட், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அழுத்தம் மாறா வெப்ப NCP. ஸோ இதுக்கு உதாரணமாக நம்ம வந்து ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் எடுத்திருக்கோம். இந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறுக்குவெட்டு தோற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியுது. அதாவது இது இன்ஜினுக்குள்ளாக்க இருக்கக்கூடிய பாகங்கள் இப்போ வெளியில் தெரியுது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பிஸ்டன். இந்த பிஸ்டன் வந்து இந்த சிலிண்டரில் நமக்கு ரெசிப்ரோகேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு லைன் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இந்த சிலிண்டர் வித் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் இங்கே இருக்கு. இப்போ இந்த சிலிண்டருக்குள்ளாக இருக்கக்கூடிய கேஸோட டெம்பரேச்சர் வெப்பநிலை வந்து மாறுபடுது அப்படின்னா நம்ம அதுக்கு ஹீட்டு சப்ளை பண்ணணும். ஸோ ஹீட்டை சப்ளை பண்ணுறோம். ஸோ அதோட வெப்பநிலை மாறுபடுது. இப்போ வெப்பநிலை மாறுபடுறப்போ உங்களுக்கு உள்ள இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி சொன்னோம். இந்த இடத்துல பொறுத்தவரையிலும் இன்டர்னல் எனர்ஜி மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்டன் அப்படிங்கிறது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகுது. இப்போ நமக்கு குக்கரில் மேலே மூடி போட்டு மூடி வச்சிடறோம். பட் இங்கே பிஸ்டன் அப்படிங்கிறத நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல எதுவும் நம்ம வந்து தடுப்பு போடலை. சரியா? ஸோ அப்போ இந்த சிலிண்டருக்குள்ளாக்க இருக்கக்கூடிய கேஸோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்போ, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இது வந்து இந்த பிஸ்டன் மேல் நோக்கி நகருது. ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு சொன்னமே, அப்போ இங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதா சார்? நோ. இப்போ இந்த பிஸ்டன் இருக்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அண்ட் சிலிண்டருக்குள்ளாக்க இருக்கக்கூடிய ப்ரெஷர் இது ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ இது சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிஸ்டன் ஒரே நிலையில் இருக்கும், மூவ் ஆகாது. ரைட்? இப்போ இது எவ்வளோ தூரம் மூவ் ஆணுச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் dx அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா நம்ம குக்கரை பொறுத்தவரையிலும் வால்யூமில் எந்த சேஞ்சஸும் ஏற்பட போகிறது கிடையாது. அதே மாதிரி அதில் நம்ம ஹீட் பண்ணுறப்ப உள்ளே இருக்கக்கூடிய கேஸஸில் சேஞ்சஸ் நடக்குது, வேறு எதுவும் நடக்கலை. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது, உள்ளே இருக்கக்கூடிய கேஸஸில் சேஞ்சஸ் நடக்குது. அதே சமயம் ஒரு வேலையும் நடக்குது. என்ன வேலை? பிஸ்டன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து புற வேலை அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் அப்படிங்கிறத புற வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ப்ரெஷர் இப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் சிலிண்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷரும் சேமாக இருக்குது. ஸோ சேம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத டிடின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் அதே மாதிரி நம்ம சப்ளை பண்ண ஹீட்டை அப்சார்ப் பண்ணது dq2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஸோ dq2 டிவைடட் பை dt இன்ட்டு m. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மாஸ். ஸோ மாஸ் அப்படிங்கிறது கேஸுக்கு வந்து நம்ம மோல் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னா 1 மோல். ஸோ இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து dq2 நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ dq2 இஸ் ஈக்குவல் டு Cp into dtன்னு வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி. நமக்கு குக்கரை பொறுத்தவரையிலும் இன்டர்னல் எனர்ஜி உள்ளாற்றல் மட்டும்தான் அதிகரிச்சுது, வேறு எதுவும் எக்ஸ்டர்னல் ஒர்க் நடக்கலை. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஒர்க் பிஸ்டனோட மூவ்மெண்ட்டு நடந்திருக்கு. ஸோ இப்போ அதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். உள்ளாற்றல் அதிகரிப்பு மற்றும் புறவேலை ரெண்டுமே நடந்திருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம உள்ளாற்றல் அதிகரிப்பு அப்படிங்கிறத இன்டர்னல் எனர்ஜி ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ புறவேலை எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த ஈக்குவேஷனை நான் மறுபடியும் எழுதுறேன். அதாவது dq2 இஸ் ஈக்குவல் டு சிபி இன்டூ டிடி அப்படிங்கிறது உள்ளாற்றல் அதிகரிப்பு ப்ளஸ் புறவேலை. இப்போ நம்ம புறவேலை அதாவது எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ புறவேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விசை இன்டூ இடப்பெயர்ச்சி, அதாவது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ்.
இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறத எஃப் அப்படிங்கிற லெட்டரில் குறிக்கிறோம். டிஸ்டன்ஸ் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறத டிஎக்ஸ்ன்னு சொல்கிறோம். இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது டிஎக்ஸ். இந்த பிஸ்டன் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போணுச்சு அப்படிங்கிற தூரம், அதுதான் இடப்பெயர்ச்சி டிஎக்ஸ். இப்போது ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது விசை. ஸோ விசை இஸ் ஈக்குவல் டு அழுத்தம் இன்ட்டு பரப்பு. அதாவது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ப்ரெஷர் பி தெரியுது, ஏரியா ஏ. அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு. இதில் இந்த ஏடிஎக்ஸ், ஏன்றது ஏரியா, டிஎக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் இந்த பிஸ்டன் மூவ் ஆனுச்சு அப்படிங்கிறது. இது ரெண்டும் என்ன அப்படின்னா தட் இஸ் கால்டு சேஞ்ச் இன் வால்யூம், பருமன் மாற்றம். ஸோ அந்த இடத்துல வால்யூம் சேஞ்ச் ஆனது. வால்யூம் ஃபஸ்ட்டு ஒரு வால்யூம் இருந்துச்சு, அப்புறம் வால்யூம் மாறுனுச்சா, சிலிண்டரில் வால்யூம் சேஞ்ச் ஆனுச்சா. ஸோ அதுதான் நம்ம டிவி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிவி அப்படிங்கிறது ஏ இன்ட்டு டிஎக்ஸ். இப்போது இந்த எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ பி இன்ட்டு ஏடிஎக்ஸுக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், டிவி அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் பிகம்ஸ் பி இன்ட்டு டிவி. இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் எடுத்துகிட்டு வந்து இந்த நம்ம மேலே உள்ள ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அந்த dq2 is equal to cp into dt அப்படிங்கிறதுனால இந்த cp into dt நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், பிரச்சனை இல்லை. எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் இப்போ கண்டுபிடிச்சாச்சு, p into dv. ஸோ இப்போ இதை cp into dt is equal to increase in internal energy, உள்ளாற்றல் அதிகரிப்பு ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் புறவேலை. இப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். cp into dt is equal to cv into dt plus pdv. இப்போ இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு சைடு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில், அதாவது பெருக்கல்ல dt இருக்குது. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த cv into dtயை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா dt அப்படிங்கிறத காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா cp மைனஸ் cv இன்டூ dt இஸ் ஈக்குவல் டு pdv. இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஈக்குவேஷன், வாயு சமன்பாடு அப்படிங்கிறத எடுத்துக்க போகிறோம். ஸோ வாயு சமன்பாடு என்ன அப்படின்னா pv இஸ் ஈக்குவல் டு RT. இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரெண்டு சைடும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில். அதாவது இந்த அழுத்தம் மாறாத அழுத்தத்தில் சமன்பாட்டின் இரு புறமும் வகை நுண் காண்க. டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா வகை நுண் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிவியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா பிடிவி ப்ளஸ் விடிபி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஆர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்க போகிறோம். டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிடி. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்றப்போ ப்ரெஷரோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஸோ ப்ரெஷரோட வேல்யூ 0 ஆகிறப்ப வியையும் 0வையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிறது நமக்கு 0. ஸோ அப்போ டோட்டலாக இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா PdV is equal to RDT அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். மறுபடியும் அந்த 2 and 3 ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் 2 அப்படிங்கிறது cp மைனஸ் cv இன்டூ dt இஸ் ஈக்குவல் டு pdv அண்ட் ஈக்குவேஷன் 3 அப்படிங்கிறது pdv இஸ் ஈக்குவல் டு rdt. இப்போ இந்த ஈக்குவேஷன் 2ல நமக்கு என்ன இருக்கு, ஈக்குவேஷன் 2ல pdvன்னு இருக்கு. இந்த pdv இஸ் ஈக்குவல் டு rdtன்னு மூணாவது ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 2 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2 பிகம்ஸ் cp மைனஸ் cv இன்டூ dt இஸ் ஈக்குவல் டு pdvக்கு பதிலாக rdt அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்க போகிறோம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு சைடும் dt இருக்கு. இந்த dt இதோட இருக்கிறதும் cp மைனஸ் cvயோட இருக்கிறதும் காமனாக வெளியில் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல r இன்டூ டிடி அப்படின்னு இருக்கு. அப்போ ரெண்டு சைட்லையுமே பெருக்கல்ல இருக்கிறதுனால இந்த டிடியை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா திஸ் இஸ் மேயர்ஸ் ஈக்குவேஷன். இதுவே மேயரின் சமன்பாடு.
ஸோ நம்ம ஃபஸ்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிட்டோட லாஸ்ட் போர்ஷனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிஸ் பார்த்தாச்சு, மேயர் ரிலேஷன் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இதோட வேல்யூஸ் நமக்கு தெரியணும். அதாவது ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் ஆஃப் ப்ரெஷர், ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் வால்யூம், ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அதே மாதிரி யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஆர் கேபிட்டல் ஆர்ன்னு சொல்கிறோம்ல, அந்த ஆரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.